பணக்காரராகவும் வளமாக வாழவும் சரியான நிதி திட்டமிடல் எல்லோருக்குமே மிக மிக அவசியம். சரியான நிதி திட்டமிடலை எப்படி செய்வது என்பதில்தான் பலருக்கும் குழப்பம் இருக்கிறது. எந்த மாதிரியான திட்டங்களில் முதலீடு செய்தால் பணத்தை சீக்கிரமாக அள்ளி குவிக்க முடியும் என பலருமே யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இதுதான் சூப்பரான திட்டம், ஈஸியாக வருமானத்தை வாரி குவிக்கலாம்னு யாராவது சொன்னால் அதை நம்பி பணத்தை முதலீடு செய்துட்டு பிறகு ஏமாற்றத்தை சந்திப்பவர்கள் ஏராளம். பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களான நிறுவன பங்குகள், பங்கு சந்தை சார்ந்த ஈக்விட்டி ஃபண்ட்களில் பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் என்று நண்பர்களோ உறவினர்களோ அலுவலகத்தில் கூட பயணிப்பவர்களோ சொன்னால் அப்படியே நம்பி களமிறங்கி விடுகிறார்கள். சந்தையில் எப்படி முதலீடு செய்தாலும் லாபத்தை பெற முடியும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்று பணத்தை முதலீடு செய்தால் ஒரு சில நாட்களில் பணம் இரட்டிப்பாகிவிடும் என்று நம்புகிறார்கள். வேகமாக பணத்தை சேர்க்க வேண்டும், விரைவாக நிதி சுதந்திரம் அடைந்து விட வேண்டும், விரைவாக ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் பலரது எண்ணமாக இருக்கிறது. சந்தையை புரிந்து கொள்ளாமல் முதலீடு செய்துவிட்டு இதனால் நஷ்டமடைகிறார்கள். பங்கு சந்தைகளில் இருக்கின்ற ஏற்ற இறக்கத்தை அறிந்து முதலீட்டை மேற்கொள்பவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். பங்கு சந்தை வர்த்தகத்தில் லாபம் மற்றும் நஷ்டம் ஆகியவை சகஜம் என்ற மனநிலை கொண்டவர்கள் மட்டுமே இங்கு வெற்றி பெறுகிறார்கள். பங்குச்சந்தை முதலீடாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வகை முதலீடாக இருந்தாலும் சரி, சரியான இலக்கு சார்ந்த நிதி திட்டமிடல் தான் முதலீட்டுக்கு அடிப்படை. ஒருவர் தனது நிதி திட்டமிடலில் வெற்றி பெற்று வளமாக வாழ இந்த 5 முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். முதலாவது விஷயம் எது என்று பார்த்தால் இலக்குகளை தீர்மானிப்பது. சொந்த வீடு வாங்க வேண்டும், குழந்தைகளுக்கு சிறந்த முறையில் உயர்கல்வியை வழங்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் திருமணம் முடிக்க வேண்டும், பணி ஓய்வுக்கால வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும், வெளிநாட்டு சுற்றுலா பயணம் சென்று வர வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் பல்வேறு இலக்குகள் இங்கு இருக்கலாம். முதலில் ஒருவர் தன்னுடைய அனைத்து இலக்குகளையும் ஒரு டைரியில் எழுதுவது அவசியமானது. அந்த இலக்கை அடைவதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்பதை சரியாக கணிக்க வேண்டும். அந்த இலக்குகளை அடைவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது என்பதையும் நாம் டைரியிலே எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கவின் என்பவனுடைய மகள் தற்போது 3வது வகுப்பு படித்து வருகிறார் என்று எடுத்துக்கொண்டால் அந்த குழந்தையினுடைய மேற்படிப்புக்கு இன்னும் 9 ஆண்டுகள் இருக்கின்றன, திருமணத்திற்கு 17 ஆண்டுகள் இருக்கின்றன. இவ்வாறு திட்டமிடும் போது பணவீக்க விகிதத்தையும் சேர்த்து கணக்கீடு செய்ய வேண்டும். இன்ஜினியரிங் படிப்புக்கு தற்போதைய நிலவரப்படி 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டால் இன்னும் 15 ஆண்டுகளில் 30 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படலாம். இவ்வாறு இலக்குகள், அதற்கு தேவைப்படுகின்ற பணம், அதை அடைய வேண்டிய காலகட்டம் ஆகியவற்றை முதலில் சரியாக திட்டமிட வேண்டும். இரண்டாவது விஷயம் சொத்து பிரிவை தேர்ந்தெடுப்பது. நிதி இலக்குகளை அடிப்படையாக கொண்டு சொத்து பிரிவை தேர்ந்தெடுப்பது மிக மிக அவசியம். பலதரப்பட்ட சொத்து பிரிவுகளில் பிரித்து முதலீடு செய்வது நல்லது. பாதுகாப்பான நிச்சய வருமானம் அளிக்கின்ற முதலீடு ஒரு வகை, கடன் பத்திரங்கள், ஆயுள் காப்பீடு, தொழிலாளர் வைப்பு நிதி முதலீடு போன்றவை இந்த பிரிவின் கீழ் வரும். தங்கம், வெள்ளி போன்றவை பாதுகாப்பான பிரிவின் கீழ் வந்தாலும் சில ஆண்டுகளில் இவை சரிவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பங்குச்சந்தை சார்ந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தை போன்றவை அதிக ரிஸ்க் உடைய திட்டங்கள். மேற்கூறிய ஒவ்வொரு சொத்து பிரிவின் கீழ் உங்களது முதலீட்டில் எத்தனை சதவிகிதம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை அவ்வப்போது கணக்கீடு செய்வது அவசியம். ஒரு சில சொத்து பிரிவுகளுடைய விலை உயர்வு ஒட்டுமொத்த விகிதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திவிடும். இதன் காரணமாகத்தான் இந்த கணக்கீட்டை குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்வது அவசியமாக இருக்கிறது. சொத்து பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் போது ஒருவருடைய ரிஸ்க் எடுக்கின்ற திறன், முதலீட்டு காலம், நிதி இலக்கு அடிப்படையில் இருக்குமாறு பார்த்து கொள்வது நல்லது. மூன்றாவது விஷயம் முதலீட்டு திட்டங்களை தேர்ந்தெடுப்பது. நிதி இலக்குகள் மற்றும் எந்த சொத்து பிரிவுகளில் முதலீடு செய்வது என்பதை திட்டமிட்ட பிறகு சரியான முதலீட்டு திட்டங்களை தேர்வு செய்வது மிக மிக முக்கியம் என்பது இங்கே குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் நிதி இலக்குகளை அடைகின்ற காலம் ஓராண்டுக்குள் இருக்கும் பட்சத்தில் பாதுகாப்பான கடன் பத்திரங்களில் முதலீடு செய்வது நல்லது. முதலீட்டு காலம் 1 முதல் 5 ஆண்டுகள் என்றால் தங்கம், வெள்ளி, லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற திட்டங்களில் முதலீடு செய்யலாம். அதற்கும் மேற்பட்ட முதலீட்டு காலத்திற்கு சற்று ரிஸ்க் அதிகமான மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் போன்ற திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். இவ்வாறு இலக்குகளுக்கு ஏற்ற சரியான திட்டங்களில் சரியான சொத்து பிரிவுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது அவசியம். 4வது விஷயம் எப்போது முதலீட்டை தொடங்குவது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்கின்ற சரியான நேரத்தை நிர்ணயிப்பது சாத்தியமில்லாதது.
பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு நேற்றுதான் சரியான நேரம் என்று முதலீட்டு நிபுணர்கள் சொல்வார்கள். என்றாலும் சந்தையினுடைய தற்போதைய மதிப்பு, மைக்ரோ மற்றும் மேக்ரோ காரணிகள் போன்றவற்றை அறிந்து முதலீடு செய்யலாம். பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களிலே எப்படி முதலீடு செய்ய போகிறோம் என்பதை திட்டமிடுவது அவசியம். ஒட்டுமொத்த பணத்தையும் முதலீடு செய்ய போகிறோமா அல்லது எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்ய போகிறோமா என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும். அவ்வாறு எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்ய நினைத்தால் ஒழுங்குமுறையுடன் நிர்ணயித்த காலம் வரைக்கும் முதலீட்டை நிறுத்தாமல் இலக்குகளை அடையும் வரை தொடர்வதை உறுதி செய்ய வேண்டும். 5வது விஷயம், மதிப்பாய்வு செய்வது அவசியம். இதுதான் மிக மிக முக்கியமானது. முதலீடு செய்துவிட்டு மறந்துவிட்டால் நிச்சயம் நீண்ட காலத்தில் நமக்கு லாபம் கிடைக்கும் என்று பலரும் கருதுகிறார்கள். இருந்தாலும் குறிப்பிட்ட இடைவெளிகளில் சுமார் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நமது முதலீடு எப்படி செயல்படுகிறது என்பதை மதிப்பாய்வு செய்வது அவசியம். நாம் முன்பு திட்டமிட்ட இலக்குகளை அடையும் பாதையில் சரியான வழியில் முன்னேற்றம் அடைந்து வருகிறோமா என்பதை இந்த மதிப்பாய்வின் போது கண்டறிய வேண்டும். தேவையான மாற்றங்களை இந்த மதிப்பாய்வின் முடிவில் செய்வது அவசியம். முதலீட்டு கலவையிலே மாற்றம், முதலீட்டு அளவில் மாற்றம் போன்ற நடவடிக்கைகளும் இதில் அடங்கும். நமது நிதி திட்டமிடலை செயல்படுத்துவதற்கு நீண்ட காலம் ஆகலாம். அதை அடைவதில் பல்வேறு தடைகள் ஏற்படலாம். அத்தகைய தடைகளை பற்றி கவலைப்படுவதை நீங்கள் முதலில் நிறுத்துங்கள். அந்த தடைகளை எப்படி உடைப்பது என்பதை உங்களுடைய மதிப்பாய்வின் அடிப்படையில் கண்டறிந்து தேவையான முன்னெடுப்புகளை செய்வதுதான் அவசியம். விரைவில் பணம் ஈட்டுவது என்பது பெரும்பாலும் சாத்தியம் இல்லாதது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த 5 விஷயங்களை சரியாக பின்பற்றி முதலீட்டை நீண்ட காலத்திற்கு தொடரும்போது உங்களால் திட்டமிட்ட அனைத்து இலக்குகளையும் சரியாக நிறைவேற்றி வெற்றியாளராக வளர முடியும், வளமாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள்.